இதுவரைக்கும் நம்ம பார்த்த பென்டன் சீரீஸில் இந்த வைல்டு மெட்டை அதிகமாக பார்த்துருப்போம். சொல்லப்போனால் கிளாசிக்கில் ரொம்ப முக்கியமான ஏலியன்ஸில் இதுவும் ஒன்றாவே இருந்தது. பல முக்கியமான சமயங்களில் இந்த வைல்டு மெட் பென்னுக்கு நிறையவே உதவி செஞ்சுருக்கு. ஸோ இந்த வைல்டு மெட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நாம் வைல்டு மெட்னு சொல்கிற இந்த ஒரு உயிரினத்தோட பேர் வல்பிமேன்சர். இவங்களோட சொந்த கிரகமானது வல்பின். இந்த வல்பின் கிரகத்தை பொறுத்த வரைக்கும் பென்டன் ஏலியன் ஃபோர்ஸ் வில்காக்ஸ் அட்டாக்ஸ் அப்படின்ற கேமில் தான் முதல்ல இந்த கிரகத்தை காமிச்சிருப்பாங்க. இந்த வல்பிமேன்சஸோட சொந்த கிரகம் வல்பினாக இருந்தாலும் நம்ம இதை அடிக்கடி நல்வாய்டில் நிறையவே பார்த்துருப்போம். இந்த வல்பிமேன்சர்ஸ் எல்லாருமே ரொம்பவே ஆபத்தானவங்க. எப்படின்னா தங்களோட இனத்துக்குள்ளே நடக்கிற பேச்சுவார்த்தை கூட கடைசியில் சண்டையில் தான் போய் முடியும். பேச்சுவார்த்தை பலனளிக்கலையோ? வல்பிமேன்சஸ் யாருடைய பேச்சுக்கு அடிபணியாது. அது அதோட இனமா இருந்தாலும் சரி. இந்த வைல்டு மெட்டோட டிசைனை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு சீரீஸ்லையுமே நமக்கு வேரி ஆகுது. கிளாசிக் சீரீஸை பொறுத்த வரைக்கும் வைல்டு மெட்டோட லெஃப்ட் ஷோல்டரில் ஆம்னிட்ரிக்ஸ் லொக்கேட் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வைல்டு மெட்டை ஒரு லைவ் ஆக்ஷன் மூவியில் கூட பார்த்துருப்போம், பென்டன் ரேஸ் அகேன்ஸ்ட் டைம். அந்த மூவியில் வந்த வைல்டு மெட் கூட ஓரளவுக்கு ரியலிஸ்டிக்காகவே பண்ணியிருப்பாங்க. அது ஏலியன் ஃபோர்ஸில் பார்த்தீங்கன்னா சுத்தமாக வைல்டு மெட் கிடையாது. ஆனால் நான் முன்னாடி சொன்ன மாதிரி நல்வாய்டில் ஏகப்பட்ட வைல்டு மெட்ஸ், அதாவது வல்பிமேன்சர்ஸை நம்ம பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு அல்டிமேட் ஏலியனில் வைல்டு மெட்டை காமிச்சாங்க. அப்போது வைல்டு மெட்டோட செஸ்ட்டில் அல்டிமேட்ரிக்ஸ் லொக்கேட் ஆயிருந்தது. அதே சமயத்தில் நமக்கு அல்டிமேட் வைல்டு மெட்டையும் காமிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஆம்னிவர்ஸில் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. வைல்டு மெட்டுக்கு ஒரு பெல்ட் மாட்டி விட்டு ஆம்னிட்ரிக்ஸை வச்சுருப்பாங்க. வைல்டு மெட்டை நம்ம பெரும்பாலும் எந்த கேம்லையுமே பார்த்ததில்ல. ஒரே ஒரு கேமை தவிர பென்டன் ஆம்னிவர்ஸ், அந்த ஒரு கேமில் மட்டும்தான் நான் வைல்டு மெட்டை விளையாண்டுருக்கேன். அதை தவிர்த்து பென்டனோட சின்ன சின்ன ஆன்லைன் கேம்ஸில் மட்டும்தான் நம்ம வைல்டு மெட்டை விளையாண்டுருப்போம். நம்ம அப்படியே பென்டன் 1000ஓட வைல்டு மெட்டுக்கு வருவோம். நம்ம பார்த்த எல்லா வைல்டு மெட்டுமே ஒரு சின்ன சின்ன டிஃப்ரென்சஸோட ஓரளவுக்கு சிமிலராகவே தான் இருக்கும். ஆனால் இது மட்டும்தான் ஒரு அடல்ட் வைல்டு மெட்டாக நம்ம பார்த்துருப்போம். இது வரைக்கும் வைல்டு மெட்டோட கழுத்தில் இருக்க அந்த ஸ்ட்ரைப்ஸ் எல்லாமே கழுத்துக்கும் பின்னாடி ஷிஃப்ட் ஆகிருக்கும். அது மட்டும் இல்லாமல் பென்டன் 1000ஓட வைல்டு மெட்டுக்கு ஒரு வாலும் ஆட் ஆகிருக்கும். பென்டன் 1000ஓட ஆம்னிட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா வைல்டு மெட்டோட நெத்தியில் தான் இருக்கும். இதில் உங்களுக்கு பிடிச்ச வேர்ஷன் என்னன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு பிடிச்ச வேர்ஷன் பார்த்தீங்கன்னா பென்டன் கிளாசிக்கில் காமிச்ச வைல்டு மெட் தான். இந்த வைல்டு மெட்டோட முக்கியமான பவர் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அதோட சென்ஸ் ஆஃப் ஸ்மெல் தான். நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச மாதிரி வைல்டு மெட்க்கு கண்கள் கிடையாது. ஆனாலும் வைல்டு மெட்டால் தன்னோட எதிரிகளை ரொம்ப எஃபிஷியண்ட்டாகவே சமாளிக்க முடியும். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா வைல்டு மெட்டோட கழுத்தில் இருக்கிற அந்த கில் மாதிரி இருக்கிற கோடுகள் தான். மீன்களால் தன்னோட கில்ஸ் மூலியமாக தான் மூச்சு விட முடியும். அதே மாதிரி தான் வைல்டு மெட்டும். அது மட்டும் இல்லாமல் அந்த கோடுகள் மூலியமாக தான் வைல்டு மெட்டால் கேட்கவும் முடியும். வைல்டு மெட்டோட பார்வையை பொறுத்த வரைக்கும் மனிதர்களை விட ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். அது எப்படின்னா வைல்டு மெட்டால் நம்மள மாதிரி கலர்ஸை பார்க்க முடியாது. அதுக்கு பதிலாக ப்ரைமரி ஆப்ஜெக்ட்ஸ்லாம் ஃபோக்கஸ் ஆகியும் மற்ற ஆப்ஜெக்ட்ஸ்லாம் லைட்டாக ஃபேட் ஆன மாதிரியும் இருக்கும். எல்லா டைமும் அதை நமக்கு ஒரே கலரில் காமிச்சிருக்க மாட்டாங்க. வைல்டு மெட்டோட உண்மையான சக்தியே அதோட ஸ்மெல்லும் அதுக்கப்புறம் கேட்கும் திறனும் தான். வைல்டு மெட்டோட சென்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பைலட்ஸ் ஃப்ளைட்டில் பறந்துட்டு இருக்கும்போது சுற்றி வேறு ஏதாவது ஆப்ஜெக்ட்ஸ் வருதான்னு பார்க்க யூஸ் பண்ணுற ரேடார் அளவுக்கு இந்த வைல்டு மெட்டோட சென்ஸ் இருக்கும். இன்னும் முக்கியமாக இன்விசிபிளாக இருக்கிற எந்த ஒரு உயிரினங்களையும் வைல்டு மெட்டால் ஈஸியாகவே கண்டுபிடிச்சிட முடியும். எக்ஸாம்பிள் செமேலியன் மாதிரி இருக்கிற மெர்னெலி சேப்பியன்ஸை ஈஸியாகவே கண்டுபிடிச்சிடலாம். இந்த வைல்டு மெட்டோட ஸ்மெல்லிங் சென்ஸை பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஒருத்தரோட ஸ்மெல்லை பிடிச்சிருச்சுன்னா அவங்கள ஈஸியாகவே ட்ராக் பண்ணிட முடியும். வைல்டு மெட்டுக்கு கூர்மையான நகங்களும் அப்புறம் பற்களும் இருக்கிறதுனால எதிரிகளோட ரொம்ப எஃபிஷியண்ட்டாகவே ஃபைட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் தன்னோட கூர்மையான நகங்களை வச்சு ரொம்ப ஈஸியாகவே பள்ளங்களையும் குழிகளையும் தோண்டிட முடியும். வைல்டு மெட்டோட எபிலிட்டிஸை அடுக்கிக்கிட்டே போனோம்னா வைல்டு மெட்டால் எஃபிஷியண்ட்டாக ஜம்ப் பண்ண முடியும். வைல்டு மெட்டால் ரொம்ப ஸ்ட்ராங்காக பஞ்ச் பண்ண முடியும். வைல்டு மெட்டுக்கு மொத்தம் எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஸ்டீல் டவரே வைல்டு மெட் மேலே இடிஞ்சு விழும்போது கூட வைல்டு மெட்னால் அதை சர்வை பண்ண முடிஞ்சுது. வைல்டு மெட் கிட்ட இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா டோபிக்கை பார்த்து வைல்டு மெட்டால் பயப்பட முடியாது. அது ஏன்னா டோபிக்கோட முகத்தை வைல்டு மெட்டோட விஷன் வச்சு பார்க்க முடியாது. இது எல்லாத்தினாலையும் தான் வைல்டு மெட் இவ்வளோ ஸ்பெஷலாக இருக்குது. இந்த வைல்டு மெட்டை பொறுத்த வரைக்கும் தன்னோட பலம் தான் அதோட பலவீனமும் கூட. வைல்டு மெட்டுக்கு மிக முக்கியமான வீக்னஸ் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஹை ஃப்ரீக்வன்சி சவுண்ட் தான். ஏன்னா வைல்டு மெட்டால் சின்ன சின்ன சவுண்ட்ஸையுமே ரொம்ப உன்னிப்பாக கேட்க முடியும். அப்படி இருக்கும்போது ஹை ஃப்ரீக்வன்சி சவுண்ட்ஸ் எல்லாம் வைல்டு மெட்டை ஜாஸ்தியாகவே பாதிக்கும். இது இல்லாமல் பென்னுக்கு கோல்டு பிடிச்சா கூட அது வைல்டு மெட்டை ரொம்ப ஜாஸ்தியாகவே பாதிக்கும். வைல்டு மெட்டுக்கு கோல்டு பிடிக்கிறதுனால வைல்டு மெட்டால் பார்க்கவும் முடியாது, ஸ்மெல் பண்ணவும் முடியாது. இது ரெண்டுமே வைல்டு மெட்டுக்கு ரொம்ப முக்கியமான சென்ஸ். இது ரெண்டுமே இல்லைனா வைல்டு மெட்டால் எந்த ஒரு வேலையும் சரியாக செய்ய முடியாது. வைல்டு மெட்டால் மனுஷங்களோட பேச முடியாதுன்றது கூட வைல்டு மெட்டுக்கு ஒரு வகையில் ஒரு வீக்னஸ் தான். ஆக்சுவலாக வைல்டு மெட்டால் பேச முடியும் அவங்களோட ஸ்பீசிஸ்குள்ளாரியே. அப்போ நீங்கள் அல்டிமேட் வைல்டு மெட்டை பற்றி கேட்பீங்க, அது ஒரு தனி டாபிக். அப்படி இருந்தும் வைல்டு மெட்டால் ஏன் பேச முடியலன்னு கேட்டிங்கன்னா
அதுக்காகவே நான் ஒரு தனி வீடியோ கூட போஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது வைல்ட்மெட்டை பற்றி டவுட்ஸ் இருந்தால் கூட கீழே கமெண்ட்டில் மறக்காமல் கேளுங்க. அதையும் சேர்த்து நான் அந்த வீடியோலேயே கவர் பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன்.